இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் மல்டிப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, டபுள் இன்டெகிரல் dy dx நம்ம என்ன பண்ண போகிறோம், டபுள் இன்டெகிரல் dx dyன்னு மாற்ற போகிறோம். இது அப்போ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். சரிங்களா? சரி, எடுத்த மட்டும் மாற முடியுமா, மாற்ற முடியுமா அப்படிங்கிறது, எப்படி மாறும் எப்படி மாறாது, எப்படி மாற்ற வேணுங்கிற ஐடியா தான் நான் இன்னைக்கு நடத்த போகிறேன். சப்போஸ் இந்த இன்டெகிரல் லிமிட் வந்து சம் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தால், சரிங்களா, சம் கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தால் நாம் டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிதான். கான்ஸ்டன்ட் லிமிட்டாக இருந்தால் டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே வந்து லிமிட்ல வந்து சம் வேரியபிள்ஸ் வந்ததுன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. மீன்ஸ் டைரெக்டாக இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம டயக்ராம் என்ன மாதிரி வேரியபிள் கொடுத்துக்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், தவிர டைரெக்டாக பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே சார். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் இருக்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். அது ஏன் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா irrespective of x and y இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் லிமிட் என்னன்னு பார்க்கலாமா? கான்ஸ்டன்ட் லிமிட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் prove that integral 0 to 3 integral 1 to 2 x into y dy dx equal to integral 1 to 2 integral 0 to 3 okay x into y dx dy. இது எப்படி மாறும், என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த இன்டெகிரலும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்ப எப்படி எதுவுமே சேஞ்ச் ஆகல. லிமிட் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகல. பாருங்க, லிமிட் அதே தான் இருக்குது. லிமிட் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. இதுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது சொல்றேன், கான்ஸ்டன்ட் டைமுக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்ல என்ன ரிசல்ட் வருதோ அதே தான் ஆர்ஹெச்எஸ்ல வருதான் பாருங்க. அப்ப எல்ஹெச்எஸ் என்ன வரும், I equal to integral 0 to 3. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, dy இருக்குது. dy கண்டுபிடிச்சா x constant integral 1 to y square by 2 1 to 2 dx. கரெக்ட்டா கண்ணு? yes sir. அப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. integral 0 to 3 x into 2 minus. ஓகேங்களா? yes sir. அப்ப என்ன கிடைக்கும், 3/2 dx. அப்ப என்னாச்சு, 9/2 வெளியே எடுத்துக்கலாமா சார்? x இன்டகிரேட் பண்ணல சார். அதை இன்டெகிரல் இப்போ போடுறேன். அது வெளியே எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் டைம் இன்டெகிரல் வெளியே எடுத்து இப்போ வந்து x வந்து இன்டெகிரல் பண்றேன். கரெக்ட்டுங்களா? சார் அங்க எப்படி 3 வந்துச்சு சார்? ஓ, இது x தானே? சாரி, நாம x. ஓகே, தேங்க் யூ. அப்போ 3/2 வெளியில இன்டெகிரல் x dx 3/2 அப்ப x dx x squared by 2 3/2 கரெக்ட்டுமா? x squared by 2 லிமிட் வந்து 0 to 3. அப்ப என்னாச்சு, 9 into 3 27/4. இது என்னது, LHS சொல்லுங்க. இது RHS போடுங்க, என்ன ஆகும் பார்க்கலாம். integral 0 to 1 integral 1 to 2 integral 1 to 2 என்னது, x squared by 2 0 to 3 y dy. அப்ப என்ன கிடைக்கும், 3 squared 9. அப்ப 9/2 வெளியே வந்துடும். கரெக்ட்டுங்களா? 9/2 வெளியே வந்துடும். integral y squared by 2 limit 1 to 2 y squared by 2 limit வந்து 1 to 2. very good ma. 9/2 into 4/2 minus 1/2. So same answer. 4 minus 1 divided by 2, that is 3/2. 3 into 9 27/4. அப்ப கான்ஸ்டன்ட் டைம் வந்திருக்குது. ரெண்டுக்கும் பார்த்தா LHS ஓட வேல்யூஸும் RHS ஓட வேல்யூஸும் என்ன இருக்குது, சேமா தான் வருது. தேர்ப்போ
It is set true for change of order of limit using constant integration. இப்போ கான்ஸ்டன்ட் டைம்னால நம்ம Okay. ஈஸி